சிவபெருமானின் வாசஸ்தலமாக நின்ற இடம்தான் வேதகிரி. இக்கோவிலில் நந்திதேவர் இல்லாமல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளார். ஏனெனில் இங்கு மலையே சிவனாக கருதப்படுகிறது. ஒருநாள் மரணத்தையே வென்ற மார்க்கண்டேய மகரிஷி பக்தியால் கண்கள் நிறைய வேதகிரியில் சிவனை அபிஷேகம் செய்ய வந்தார். சிவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்ய நினைத்தார். ஆனால் அபிஷேகம் செய்ய ஒன்றுமில்லாததை அறிந்து மனம் நொந்து குளத்தின் ஓரமாக அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. குளத்திலிருந்து மெதுவாக ஒரு சங்கு மிதந்து வந்து அவரது கைகளில் தன்னைச் சேர்ந்தது. அந்தச் சங்கைக் கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்தார். அந்த குளம் இன்றும் சங்கு தீர்த்தம் என்று பக்தியுடன் அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக சங்குகள் என்பது கடல்வாழ் மெல்லுடலிகளால் உருவாக்கப்படுபவை. உப்புநீர் கொண்ட கடல்களில் மட்டுமே வளரக்கூடியவை. ஆனால் திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்தம் ஒரு நன்னீர் குளம். நன்னீரில் கடல் சங்குகள் உருவாவதோ உயிர் வாழ்வதோ அறிவியல் ரீதியாக சாத்தியமற்ற ஒன்று. இருப்பினும் இந்த குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வலம்புரி அல்லது இடம்புரி சங்குகள் தோன்றுகின்றன. இது இன்றுவரை அறிவியலாளர்களுக்கே பெரும் வியப்பாகவே உள்ளது. அன்று தொடங்கிய அந்த அதிசயம் இன்றும் தொடர்கிறது. இன்று அந்தச் சங்குகள் 1000ஐ தாண்டி கோயிலின் சங்கு அருங்காட்சியகத்தில் புனிதமாக பாதுகாக்கப்படுகின்றன. சங்கு பிறக்கும் காலங்களில் வேதகிரி முழுவதும் ஒளியாக மாறும். மலை, கோவில், குளம், எங்கும் தீபங்கள், கடல் போல் காட்சியளிக்கும். அறிவியல் விளக்க முடியாத இடத்தில் சிவன் உணரப்படுகிறார்.